நீதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன? பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கைக்கு கூட ஆதரவு தெரிவிக்காத, அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக. இது மூத்த தலைவரான ஐயா மருத்துவர்களுக்கு தெரியாதா? நான் மட்டும் சொல்லல, மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இது ஜீரணிக்க முடியாம வேதனையோடு இருக்காங்க. சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களோட ஆட்சியை பாஜக கவிழ்த்துச்ச. இப்போ கூட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களோட இடஒதுக்கீட்டை முழுமையா க்ளோஸ் பண்றதுக்காக எவ்வளவு படுபாதகங்களை பாஜக பண்ணி இருக்கு, அதை மறந்துட்டாரா? இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற 26 கட்சி இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு கொள்கையுடைய கட்சி. இவையெல்லாம் ஒன்னா சேர்ந்து இவள் ஆட்சி அமைக்கிறது நிஜமா? ஒரு ஒற்றுமையே கிடையாது, தேர்தலே ஒற்றுமை கிடையாது. அப்புறம் எங்க போய் ஆட்சி அமைக்க போறாங்க? ஒரு கார் போயிட்டு வச்சுங்க, ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போது பாருங்க. அது மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு தலைவரா வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி ஏன் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி எதுக்கலீங்க? நான் தடி குத்திக்கிட்டே போய் எதுக்க முடியும்? சண்டை போட முடியுமா? ஏங்க ஒரு கூட்டணியில் இருந்தோம், கூட்டணியில் இருந்து வெளியில் வந்துட்டோம், கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் கூட்டணி தர்மத்தை கடைபிடிச்சோம். வெளியில் வந்த பிறகு அவளை தாறுமாறா பேசினா நம்மள என்ன நினைப்பாங்க? இனிமே பிரதமரோட பேரை சொல்லும்போது இன்னும் ஒரு மாசம் தான், அதுக்கப்புறம் அவர் பிரதமரே கிடையாது. அடுத்து அவர் பேரை சொல்லும் போது திரு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லாதீங்க. அவரோட பேரு இனிமே அவர் பேர் என்ன? பேர் என்னமா? 29 காசு. ஏன் தெரியுமா? நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோமா? ஒவ்வொருத்தரும் ₹1 வரி கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? 29 காசு. வெறும் 29 காசு. ஆனா பாஜக ஆளுகின்ற மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. கடும் உழைப்பை கொட்டி இந்த களத்திலே நிற்கிறோம். எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது கடுமையான உழைப்பு என்ற தத்துவத்தின் வழியில் நின்று உயர்ந்த லட்சியத்தை நிறைவேற்ற உழைப்பை தவிர வேற ஒன்றுமில்லை என்கிற நிலையில் நிற்கிற பிள்ளைகள். இந்த உழைப்பை இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். பொருளாதார வலிமை இல்லை, 100 கோடி 150 கோடி என்று செலவழித்து வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குகிற நிலையில் உங்கள் பிள்ளைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய வேண்டிய நிலை எங்களுக்கு வருமானால் இந்த வேலையை விட்டுவிட்டு வேளாண்மை செய்ய சென்று விடுமே ஒழிய இதை தொடர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.